ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி எப்எல்ஐடி பாஸ்கோட் உங்களோட எப்எல்ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துச்சுன்னா அந்த பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீட்டா வெர்ஷன் எப்படி ஜாயின் ஆகிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் எப்எல்ஐடி பாஸ்கோட் போடணுமா வேணாம் நம்ம யூஎஸ்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னாக்கா, எப்எல்ஐடி பாஸ்கோட் போடுங்க ப்ரோன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ நான் போடுறேன். இது பார்த்திங்கனாக்கா, நான் இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்க. போகிறதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு உங்களுடைய ஐஃபோனு சஃபாரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சஃபாரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணித்தோட நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, appleid.apple.com நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணினத்தோட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்எல்ஐடி க்ரியேட் பண்ணுற ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகணும். இந்த பேஜில் நீங்கள் எப்எல்ஐடி ஃபஸ்ட்டுக்கு உங்களுடைய என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே போய்த்தினாக்கா க்ரியேட் யுவர் எப்எல்ஐடி. இதில் நீங்கள் புது எப்எல்ஐடி க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பற்றி ரெண்டாவது ஆப்ஷனை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ எப்படி உங்களுக்கு புது உங்களோட எப்எல்ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நம்ம இதிலேருந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் ஃபொகட் எப்எல்ஐடியோ பாஸ்வேர்டு நிற்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்டர் யூ எப்எல்ஐடி டு கெட் ஸ்டார்டட். உங்களோட எப்எல்ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளுக்கு என்டர் ஆகணும். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா எப்எல்ஐடி நீங்கள் உள்ளுக்கு இதாக்கிக்கோங்க, க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எப்எல்ஐடி நான் கொடுக்குறேன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய எப்எல்ஐடி நான் என்ட்ரு பண்ணிடுச்சு. என்ட்ரு பண்ணி டன்னு கொடுத்துட்டு கீழே லுக் இட் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ண வெயிட் ஆகணும். அது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்ட்டு நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு என்ன இது ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன மேலுக்கு என்டர் தி இன்ஃபர்மேஷன் பிலோ டு ஃபைண்ட் யுவர் எப்எல்ஐடி. அதாவது நீங்கள் உங்களோட எப்எல்ஐடி பாஸ்கோடை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அந்த மூணு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்எல்ஐடி க்ரியேட் பண்ணும்பொழுது கொடுத்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா தான் உங்களுடைய எப்எல்ஐடி பாஸ்கோடை காட்டுவாங்க. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழுக்கு கண்டினியூன்னு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் நேம் நீங்கள் எப்எல்ஐடி க்ரியேட் கொடுத்த ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் இல்லாமல் வேறொரு நேம் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது காட்டாது. அதனால் நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய எப்எல்ஐடி பாஸ்கோடை மேலுக்கு காட்டுவாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மேலுக்கு என்னுடைய எப்எல்ஐடி பாஸ்கோடும் மேலுக்கு அப்படியே காட்டுறாங்க.
இதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு புக்லேயோ அல்லது உங்களுடைய நோட்ஸில் அப்படி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பேக்கப்பில் போய்க்கோங்க. நீங்கள் பேக்கப்பில் போயிட்டு ஃபுல் பேக்கப்பில் போய்த்துக்கோங்க. பேக்கப்பில் வந்துட்டு நீங்கள் கீழுக்கு வந்துட்டு என்ன பண்ண இப்போ நம்ம ரெண்டாவது இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம Apple ID பாஸ்வேர்டு மறந்த Apple ID பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி உங்களுடைய Apple ID பாஸ்வேர்டு எப்படி இன்னொரு Apple ID பாஸ்வேர்டை மாற்றுறதை நம்ம இன்றைக்கி இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னாக்கா கிரியேட் யுவர் Apple ID இன்றைக்கி அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபுல் சைன் பண்ணின தவிர நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் Apple ID. அடுத்த கீழே நீங்கள் புது Apple ID பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அது மாதிரி இமெயில் அட்ரஸ் உங்களோட ஃபோன் நம்பர் அடுத்தவங்களோட வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் நேம் உங்களோட லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு சைன் அப் பண்ணிக்கணும். இப்போ மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் கேட்குறாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் நேமை ஃபஸ்ட்டுக்கே என்ட்ரு பண்ணணும். இதில் நினைவிக்க வேண்டியது நீங்கள் ஃபஸ்ட் நேம் க்ரியேட் பண்ணும் பொழுது இதில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமே இமெயில் அட்ரஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி நான் உங்களுடைய பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும். அப்போ தான் உங்களுடைய அதாவது Apple ID பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கலாம். அதனால் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸை கண்டிப்பாக எங்கேயாச்சும் காப்பி பண்ணிங்க அல்லது இங்கே ஞாபகமாக வச்சுக்கோங்க. என் ஃபஸ்ட் நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்து உங்களுடைய லாஸ்ட் நேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் என்ன வருதோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரி ரெஜின் நிற்கும். அதை கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டை இதை நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுனா நான் ஸ்ரீலங்காவை கொடுத்துக்கொள்கிறேன். ஸ்ரீலங்கா கொடுத்துட்டு உங்களுடைய கீழுக்கு பர்த்டே அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எப்போ பிறந்தது எந்த மாதத்தில் பிறந்தது எந்த திகதியில் பிறந்தது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கீழுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு நீங்கள் எந்த பேரில் Apple ID பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த Apple ID நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழுக்கு யுனைடெட் ஸ்டேட் இங்கே உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற உங்களை க்ரியேட் பண்ணுற Apple ஐடியை நீங்கள் இங்கே என்ன Apple ID க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த Apple ஐடியை இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்களோட Apple ID பாஸ்வேர்டு இங்கே க்ரியேட் பண்ணணும். அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா அதே Apple ID பாஸ்வேர்டை கீழுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு யுனைடெட் ஸ்டேட்னால் நீங்கள் எந்த நாட்டுடைய நம்பர் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 94 அதனால் நீங்கள் இந்தியா சொன்னால் இந்தியா 91 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜப்பானில் 81 அதே மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணுறேன். இப்போ கீழுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஃபோன் நம்பரை நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழுக்கு வெரிஃபை வெயிட் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபோன் கால் அதான் உங்களுக்கு வெரிஃபை கோட் வந்து காலில் வரணுமா அல்லது ஃபோன் காலில் வரணுமா அல்லது மெசேஜில் வரணுமா ரெண்டு ஆப்ஷன் கேட்டுக்கிறாங்க. எதில் தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழுக்கு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த மேலுக்கு நீங்கள் மேலே கொடுத்துக்கிற மாதிரி கீழுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். அடுத்தது கரெக்டாக கொடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துட்டேன். அடுத்தது உங்களுக்கு புது கோட் தேவைன்னா இந்த புது கோடை கொடுத்துக்கலாம். புதிய கோட் நீங்கள் மாற்றணும்னு சொன்னாக்கா இந்த கோடை நீங்கள் மாற்றணும்னு சொன்னாக்கா நியூ கோட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நியூ கோட் வந்து மேலுக்கு காட்டுவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் நிற்கும். அதை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டினியூ நீங்கள் கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் மறந்துட்டேன், உங்களுடைய எப்போலி பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8 செக்டருக்கு மேல் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மேலுக்கு கொடுக்குறேன். முடிஞ்சதோட கீழுக்கு கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் நிற்கிது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கீழே வந்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களோட கோட் நம்பர், அதாவது டைப் கேரக்டர் இந்த இமேஜ் மேலே கொடுத்திக்கோடைய அந்த இமேஜில் கொடுத்துக்கிற அந்த கோடை நீங்கள் கீழே என்ட்ரு பண்ணிக்கணும். இந்த கோட் தேவை உங்களுக்கு புது கோடு தேவைன்னு சொன்னாக்கா கீழே நியூ கோட் என்ட்ரிக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான புதிய கோடை இங்கே எடுக்கலாம். அது உங்களுடைய கோட் நம்பர் மேலுக்கு அந்த இமேஜில் கொடுத்துக்கூடிய அந்த கோட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதை கொடுத்துட்டு கீழே கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் நிற்கும். நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிஞ்சது பிறகும் கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் நிற்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உள்ளுக்கு போனதுடன் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் கேட்கும். உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் கொடுத்த நம்பரில் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் கொடுப்பாங்க 6 டிஜிட்டில். அந்த 6 டிஜிட்டுடைய வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே உங்களுடைய எப்பல் பாஸ்வேர்ட் நியூ எப்பல் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட் ஆகும். இப்படித்தான் நம்மளுடைய நியூ எப்பல் பாஸ்வேர்ட் இப்படித்தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எனக்கு க்ரியேட் பண்ணிக்கேன்னு பார்த்து எனக்கு வைஃபை கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது. அதனால் எனக்கு அங்கால லோட் ஆகுது இல்லை. அதனால் நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நியூ எப்பல் பாஸ்வேர்ட் இப்படித்தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். உங்களுடைய ஃபுல் இது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கேட்குற எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி கிளிக் கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட வெரிஃபிகேஷன் அதாவது உங்களோட கோட் நம்பரை என்ட்ரு பண்ணி உங்களுக்கு நியூ எப்பல் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படித்தான் நம்மளுடைய நியூ எப்பல் பாஸ்வேர்டு இப்படித்தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்படித்தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி அப்படித்தான் நம்மளுடைய எப்பல் பாஸ்வேர்டு எப்பல் ஐடியோடைய பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய எப்பல் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அதிலே தந்துடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்னென்ன வீடியோ போட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோ அவ்வளோத்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ அவ்வளோத்தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பாய்.